எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம், உங்களுடைய பார்வை? இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ராசிபுரம் ரிசர்வ் தொகுதி, சேந்தமங்கலம் டிரைபல் தொகுதி, அப்புறம் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, அப்புறம் குமாரபாளையம். ஸோ ஃபர்ஸ்ட் ராசிபுரம் தொகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ராசிபுரம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப நெக்டினுக்கா ஃபைட். ஏன்னா 2 எஸ்சி மினிஸ்டர்ஸ்க்கு இடையே ஃபைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதிமுகவிலேருந்து முன்னாள் அமைச்சர் சரோஜா, திமுகலேருந்து மதிவேந்தன் இங்கே ஃபைட் பண்ண நினைச்சோம். ஆனால் சர்ப்ரைஸ், இந்த சரோஜாவுக்கு அதிமுக சீட்டு தரப்படவில்லை. அவரிடத்துல பாஜகவுக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க. பாஜக இருந்து விபி துரைசாமி, அவரோட சன், திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ விபி துரைசாமி, அவரோட சன் டாக்டர் SD பிரேம்குமார் அவருக்கு இங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கடந்த முறை அமைச்சர் மதிவேந்தன் இவங்க கண்டெஸ்ட் பண்ணி இங்க ஸ்மால் மார்ஜின்ல ஒரு 2000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாரு. அங்க அவர் 46% எடுத்திருந்தாரு. அவருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் டாக்டர் வி சரோஜா அவங்க 45% எடுத்திருந்தாங்க. அப்புறம் நாம் தமிழர் இங்க 16,000 ஓட்டு எடுத்தாங்க. மற்றபடி அமமுக, ஐஜேகே அதுக்கெல்லாம் பெருசா இல்லை. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ மதிவேந்தன் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாங்க, SD பிரேம்குமார் கண்டெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் நாம் தமிழன் சசிகலா ஒருத்தவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. முக்கியமா லோகேஷ் தனபால்னு முன்னாள் சபாநாயகர் தனபால், அவரோட சன், அவர் லோகேஷ் தனபால் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ சரோஜாவும் கண்டெஸ்ட் பண்ணாதது, லோகேஷ் தனபால் கண்டெஸ்ட் பண்றது அப்போனா இது ஒரு அதிமுக வாக்குல பெரிய அளவு லோகேஷ் தனபால் பிரிப்பாருன்ற மாதிரி இருக்கு. பிளஸ் மதிவேந்தன் மினிஸ்டரு, அவருக்கு ஆளுங்கட்சி பலம், ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கும், அவரோட அந்த ஓட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க வெள்ளாள கவுண்டர் பாப்புலேஷன் 38%. ஸோ அது இருக்கும். ப்ளஸ் அப்புறம் ஆதி திராவிடர் 21% இருக்காங்க பழைய பாப்புலேஷன். அப்புறம் உடையார் ஒரு 10% இருக்காங்க, பன்னீர் 10% தேவேந்திர ஓட்டு கொஞ்சம் இருக்காங்க, ஆதி திராவிடர்லேயே அருந்ததிரும் கொஞ்சம் அதுல ஓட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க அவர் அமைச்சர்ன்றதால பிளஸ் இங்க இந்த ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, நாட்டுமன்ற MP இருக்காரு, அவரும் அவரோட பெரிய ஆர்கனைசராக நாமக்கல் ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. மதிவேந்தன் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு தான் இங்க அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அமைச்சர் அதிமுக வாக்குகள் இங்க டிவிக்கு ஓரளவு போய்க்கு லோகேஷ் தனபால் அவர் பிரிப்பாரு. அடுத்து சேந்தமங்கலம் ட்ரைபல் சீட்டு. ஸோ இந்த சேந்தமங்கலம் ட்ரைபல் சீட்ல கடந்த முறை திமுக வெற்றி பெற்றது. தப்போ திமுக வெற்றி பெற்ற திரு கே பொன்னுசாமி அவர் மறைந்துட்டாரு. அவர் எதிராக அதிமுக சந்திரன் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் அவர் 80,000 ஓட்டு எடுத்தார், 40% ஓட்டு எடுத்தாரு. அது இல்லாம அதிமுக சேர்ந்த முன்னாள் MLA சந்திரசேகரன் அவர் கண்டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு 5% ஓட்டு பிரிச்சார். அதிமுக ஓட்டு தான். அவர் ஆக்சுவலி சிட்டிங் MLA இருந்தாரு. அவர் ரிபல்லா கண்டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஓட்டு பிரிச்சதால இவருக்கு பொன்னுசாமி ஜெயிச்சாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பொன்னுசாமியோட மகள் நினைக்க பூமலர், அவர் பொன்னுசாமி மகளோ மனைவி உறவுன்னு தெரியும், அவங்க தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த சென்டிமெண்ட்டை கொஞ்சம் ஓட்டு எடுக்கலாமா பண்ணாங்க. அதிமுகலேருந்து சந்திரசேகரன் மீண்டும் வாழ வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட், அப்புறம் நாம் தமிழர் பொன்னுமணி தாவேக்கால் சந்திரசேகர் கண்டெஸ்ட் பண்றாரு. இந்த தொகுதி ஒரு ட்ரைபல் இதுன்றதால இங்க ஷெட்யூல் ட்ரைப் பாப்புலேஷன் 25% இருக்காங்க, வெள்ளாள கவுண்டர் 32%, ஆதி திராவிடர் 24% அவங்க இருக்காங்க, பிளஸ் பல்லர், உடையார் அவங்கெல்லாம் கொஞ்சம் பாப்புலர். ஸோ தலித் கன்சாலிடேஷன் திமுக ஃபேவரபுளாக இருக்கும். பட் ஆனால் வெள்ளாள கவுண்டர் கொஞ்சம் இருக்கிறது அதிமுகவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே வெள்ளாள கவுண்டர்னு சொல்லும்போது இங்கே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும். அவங்களாம் வெள்ளாள கவுண்டர் ஃபுல்லாகவே அடி போகுது, கொஞ்சம் பிரிஞ்சு இவங்க பக்கம் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்கே அதிமுக திரு சந்திரசேகரன் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அடுத்து நாமக்கல் சட்டமன்ற தொகுதி. ஸோ நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை
இங்க வந்து இது திமுக சிட்டிங் சீட் இது. ஸோ இங்க வந்து திமுக சேர்ந்த பி ராமலிங்கம் அவர் போன வாட்டி ஜெயிச்சாரு. அவருக்கு எடுத்த அதிமுக கேபிபி பாஸ்கர் அவருக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் வந்து பாஸ்கர் இன்னொருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. அப்புறம் மக்கள் நீதி மையம் ஆதாரம் ஃபரூக் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுக 2 பேருமே புதுமுக வேட்பாளர் தான் போயிருக்காங்க. திமுக வந்து பி ராணி என்ற கண்டெஸ்ட் பண்றாங்க. அதிமுக வந்து ஸ்ரீதேவி என்று கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் இருந்து பிரவீன் கண்டெஸ்ட் பண்றாரு. டிவிகே திலீப் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ இங்க வந்து டிவிகே இம்பாக்ட் கொஞ்சம் அளவு இருக்கும். யார் அதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நாமக்கல் சிட்டி அது கொஞ்சம் கார்பரேஷன் லிமிட்ல டிவிகே இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும். நம்ம அந்த கரூர் சம்பவத்துக்கும் நிறைய க்ரௌடிங் பார்த்துருந்தோம். ஸோ அதுல இம்பாக்ட் யாரு? அதிமுகவா திமுகவா? திமுக போன தடவை 51% ஜெயிச்சிருக்காங்க. பி ராமலிங்கம் அவர் இம்பாக்ட் அதுல இருக்குமா? அதிமுக இம்பாக்ட் வந்து இருக்குமா? ஸோ அதுல இருந்தா இப்ப பெரிய கொஷினே இருக்கு. இங்க வந்து பார்லிமெண்ட்லயும் திமுக ஒரு நல்ல ஹெல்தி லீடு எடுத்திருக்காங்க. அதனால நான் வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு எட்ஜு கொடுப்பேன் இந்த தொகுதியில. அடுத்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. அந்த அதிமுகவை சேர்ந்த திரு எஸ் சேகர் அவர் வெற்றி பெற்றார். அவர் 47% ஓட்டு எடுத்திருக்காங்க. திமுகவை சேர்ந்த KS மூர்த்தி அவங்க வந்து 43% ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இங்கேயும் 11,000 ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காங்க நாம் தமிழர். அப்புறம் மக்கள் நீதி மையமுக்கு இங்க ஒரு 2,000 ஓட்டு அப்படி இருக்கு. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து வெள்ளாள கவுண்டருக்கு 55% இருக்காங்க. அது பெரிய பூஸ்ட். அப்புறம் ஆதி திராவிடர் 18% அங்க இருக்காங்க. அப்புறம் முதலியார் 16%, அருந்ததி ஒரு 8%, வன்னியர் ஒரு 5% அப்படின்ற அந்த இதுல இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ வெள்ளாள கவுண்டர் 55%ன்றது அதிமுக ஃபேவர் தான். இன்ஃபேக்ட் இப்போ கேண்டிடேட்ஸே போன முறை நின்ன அதே சேகருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டிஎம்கேல வந்து KS மூர்த்தி மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. போன முறை தோல்வி எழுதி KS மூர்த்திக்கு. அப்புறம் நாம் தமிழ்ந்து அரவிந்த், டிவிகே நந்தகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அதிமுக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷன்ல கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் இருக்கு. மேபி அருந்தேரி கன்சால்டேஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாட்டியும் திமுக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும் அதிமுக லீடு கொஞ்சம் நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. திருச்செங்கோடை பொறுத்தவரை இது வந்து இங்க வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திரு ஈஸ்வரன் தான் இங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. கடந்த முறை அவர் வந்து 44% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எதிராக அதிமுக பொன் சரஸ்வதி அவங்க 2016 வெற்றி பெற்றவங்க. அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு 4% ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. அப்புறம் நாம் தமிழர் வந்து இங்கேயும் அவங்க ஒரு 13,000 ஓட்டு மேலே எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் இங்க ஒரு 3,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிமுக வந்து ஒரு புது வேட்பாளர் போயிருக்காங்க. ஈஸ்வரன் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ் ரேவதி கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் இங்க இருந்து டாக்டர் டிவிகே இருந்து அருண்ராஜ், அந்த IRS அருண்ராஜ் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. டிவிகே ஓட் ஸ்பிளிட்டும் கொஞ்சம் இங்க நல்லாவே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிகே ஓட் ஸ்பிளிட்ன்றதால கொஞ்சம் அதிமுகவும் கொஞ்சம் புது வேட்பாளர்ன்றதால நான் இங்க வந்து ஒரு கொங்குநாடு மக்கள் தேசிய ஈஸ்வரன் அவரோட நெட்வொர்க், அந்த எலிட் நெட்வொர்க், பிசினஸ் நெட்வொர்க்ஸ் அதுல ஓரளவுக்கு அந்த சின்ன கட்சிகள் எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்மாலா கொஞ்சம் கனெக்டா இருப்பாங்க. இல்ல லார்ஜர் கட்சி ஸ்பில் ஓவர் இருக்கும், அந்த ஸ்மாலர் பார்ட்டில இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில நான் வந்து ஈஸ்வரனுக்கு வந்து இங்க நான் ஒரு ஜீரோ கொடுத்தேன். இறுதியாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி. முன்னாள் அமைச்சர் தங்கமணி சட்டமன்ற தொகுதி. ஸோ தங்கமணி இங்க 3 டைம் எம்எல்ஏ இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் இங்க இருந்து 2006 வெற்றி பெற்றிருக்காரு. இன்னும் தொகுதி இருந்து இங்க வந்து கடந்த மாதிரி தங்கமணி கிட்டத்தட்ட 50% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எதிராக திமுக வெங்கடாச்சலம் கேண்டிடேட் அவங்க 34% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 13% எடுத்திருக்காங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம்ல ஒரு 3% எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இங்க திமுகவுல இருந்து எஸ் பாலுன்னு ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு தங்கமணி எதிர்த்து. அப்புறம் நாம் தமிழ் வந்து யுவராணின்ற கேண்டிடேட் நிக்கிறாரு. டிவிகேல இருந்து விஜயலட்சுமின்ற ஒரு கேண்டிடேட் நினைக்கிறாங்க. ஸோ இங்க வந்து
பாத்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்லயே இங்க ஒரு ஏடிஎம்கேக்கு லீடு கிடைச்சது. திமுகவோட கொஞ்சம் கூடுதலா ஓட்டு. இது இன்ஃபேக்ட் இது ஈரோடு செக்மெண்ட்ல கூடுதல் பார்லிமெண்ட்ல அந்த ஸ்வீப்லயே இவங்க ஏடிஎம்கே லீடு தவிர தங்கமணியோட கிளவுட் வந்து இந்த தொகுதியில் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதை வந்து திமுக ஈடுகட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டிவிகே ஓட் ஸ்பிளிட்ஸும் கொஞ்சம் இருக்குன்றதால இந்த தொகுதியில் தங்கமணி வந்து கம்ஃபர்டபுளா வெற்றி பெறுவார்னு நான் ஃபீல் பண்றேன். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை பார்த்தோம். அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம். இதுல ராசிபுரம் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், சேந்தமங்கலம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், நாமக்கல் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், பரமத்தி வேலூர் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், திருச்செங்கோடு திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், குமாரபாளையம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும் சொல்லியிருக்கீங்க. இதுல 6 தொகுதிகளில் 3 திமுக, 3 அதிமுக அப்படி நிலவரம் இருக்கு. நாமக்கல் மாவட்டத்துடைய நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க. மேலும் ஒரு மாவட்டத்தில்